தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்று தாய் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவின் திருக்காட்சியின் பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களை தேடுவது, நாடுவது, ஏங்கி தவிப்பது, இதுவே தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையின் பயணம். சிறுவராயிருக்கும் பொழுது தாய் நண்புக்காக தேடுவது, வளர்ந்து வாலிபனாயிருக்கும் பொழுது காதலுக்காக தேடுவது, வேலை வாங்கி பட்ட பதவி பரிசுக்காக தேடுவது, வயதில் முதிர்ந்தராகும் பொழுது ஆதரவுக்காக தேடுவது, இதுவே தான் நம் வாழ்க்கை. இந்த தேடுதல் நமக்காக மட்டுமல்ல, இறைவனுக்கும். ஆண்டவர் தேடினார், நாடினார், ஏங்கி தவித்தார். நம் தொடக்க நூல் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் மனிதனோடு பேசிய முதல் வார்த்தை அது ஒரு கேள்வி. கடவுள் மனிதனை தோட்டத்தில் தேடி, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். பாவத்தால் ஆண்டவர் அருள் சம்பத்தை சுக்குனராயிருந்த அவர் திருமுன்னிலிருந்து ஒளிந்து கொண்ட மனிதனை ஆண்டவர் தேடி வந்தார். திருவிவிலியம் பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் மனிதனை தேடினார். இறைவாக்கினர், அரசர்கள், நியாயாதிபதிகள் வழியாக ஆண்டவர் மனிதனை தேடினார். யோவேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் கூறியத வார்த்தைகள், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுந்து புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று. இவ்வாறு பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இப்பொழுது இந்த இறுதி நாள்களில் தம் ஒரே மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் என்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை நாடி வந்தார். இன்று கடவுள் மனிதனை தேடி வந்து அவர்களுக்கு தம்மையை வெளிப்படுத்திய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாடில் ஆண்டவரின் திருமுகத்தை பார்த்த அந்த மோசியர் முகம் கூட ஒளிந்து கொண்டிருந்தது. எத்தனை அளவுக்கு ஒளிந்தது என்றால், மக்கள் அவருடைய முகத்தை பார்க்காமல் மோசிய முகத்துக்கு ஒரு ஆடையை அணிவு அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசத்தை ஜொலித்து கொண்டிருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியத்தின் கடைசி புத்தகம், திருவெளிப்பாட்டு புத்தகம் கடைசி வார்த்தையில் ஆண்டவர் கூறுவது, இகோ நான் விரைவில் வருகின்றேன் என்று. அன்புக்குரியவர்களே, நாள்தோறும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவரின் அன்பு இரக்கம் நம்மை தேடி வருகின்றது. சிறப்பாக நம்முடைய சோதனை துன்ப துயரங்களில் ஆண்டவரின் கிருபை நம்மை தேடி வருகின்றது. ஏனென்றால் அவர் தேடி வந்து நம்மை மீட்கின்ற கடவுள். ஆகவே இந்த ஆண்டவருக்கு நம்முடைய இதயத்தையும் உள்ளத்தையும் திறந்து வைத்து அவருடைய பிரகாசிப்பதன் வழியாக அவருடைய ஒளி நம்முடைய இதயத்தில், நம்முடைய இல்லத்தில் இருந்து அவர் ஒளியில் நாம் பற்றி இந்த உலகத்திற்கு விடிவெள்ளியாக வாழ நமக்கு தேவையான வல்லமைக்காக நாம் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, பாவியாக இருந்த என் பாவம் போக்கினார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவர் பெயராம், அன்பே அவர் பெயராம், அருளே அவரின் மொழியாம், இருளே போக்கும் ஒளியாம். தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு. அன்பு நிறைவேதோ நம்முடைய மீட்புக்காக நம்மை போல மனிதராக தம்மையை வெறுமையாக்கி அந்த தீவன தொட்டில் பிறந்து உண்மையே இந்த உலகத்திற்கு ஒளியாக வெளிப்படுத்துவதற்காக நன்றி கூறுகின்றோம். இதோ ஆண்டவரே, அந்த மெய் ஞானிகள் அவருடைய குடைகளை உமக்கு அர்ப்பணித்தது போல நம்முடைய நறுமண தைல போலும் இருக்கின்ற அந்த தூய்மையான வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த உலகத்தில் உம்முடைய அளவு கடந்த அன்புக்கு சாட்சிகளாக வாழ நமக்கு தேவையான ஆசிர் குடைகளை நம்ம பொழுந்தெழுமாறு உம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதோ இந்த இன்றைய நாளிலே நாம் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் ஜொலிக்க சர்வ உள்ளவரான கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.